Hi friends, welcome back to our channel. நான் தான் உங்களுடைய அமராவதி ஜீவித்குமார். நம்ம சேனலில் வந்துட்டு பியூட்டிஷியன் ப்ளஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிளாஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக எடுத்துகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ நியூவாக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு சேரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது செகண்ட் பேட்ச்க்கான குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி கிளாஸில் வந்துட்டு ஜாயின் ஆகிக்கலாம். அது இல்லாமல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் அதே ப்ராசஸ் தான். இப்போ நாம் இனிமேல் நம்ம சேனலில் வந்து 30 days வந்துட்டு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டுக்கான கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. அதாவது 30 நாளில் எப்படி நம்ம வந்து ஒரு மெஹந்தியை கற்றுக்கலாம் அப்படின்றதுக்கான ப்ராசஸ் தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். கம்மிங் 30 days வந்துட்டு இந்த மெஹந்தி கிளாஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம கண்டெயின் பண்ண போகிறோம். ஸோ இதில் யாருக்காவது சேரணும்னு விருப்பம் இருக்கவங்க அவங்களுக்கும் நான் வந்துட்டு மெஹந்தி ஆர்டிஸ்ட்கான டெலிகிராம் குரூப் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் சேர்ந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மெஹந்திக்கான கிளாஸஸ் மட்டும் வரதுனால பியூட்டிஷியன் கிளாஸ் எடுக்க போகிறதில்லன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நான் எல்லாத்துக்குமே மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் சரி பியூட்டிஷியனுக்கும் சரி நான் வந்து தனித்தனி கிளாஸஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதெல்லாமே பார்த்துட்டு புதுசாக சேரவங்களாக இருந்தாலும் அதுக்கான நோட்ஸை வந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்து எழுதி எனக்கு வந்துட்டு டெலிகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு நான் அந்த எந்த கிளாஸ் வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்கன்றதை நோட் பண்ணிப்பேன். ஸோ வந்து அதை பற்றின எந்த ஒரு உங்களுக்கு டவுட்டும் தேவையில்லை. இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி வந்து மெஹந்தி டே 1 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம இப்போ வர வீடியோஸில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ கிளாஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், பேசிக்காக என்னென்ன ஃபஸ்ட்டு எந்த ஸ்டெப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு அதுக்கு தேவையானது நீங்கள் இப்போ என்ன எடுத்துக்கணுன்னா அவங்கக்கிட்ட இருக்க கோன், எந்த கோனாக இருந்தாலும் சரி ஹென்னா கோன் நீங்கள் எடுத்துக்கணும். நான் இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் கிடைக்கிறது, எல்லா ஏரியாலையும் கிடைக்கக்கூடிய நான் சிங்க்கு கோன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் மட்டும் இருந்தால் போதும். இந்த 2 திங்ஸ் இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் வந்துட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்துட்டு இப்போ ஒரு மெஹந்தி ஒருத்தருக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு டிசைன்ஸை பார்த்து காப்பி பண்ணி நம்ம போடுவோம். யாராவது போட்டிருக்கிறத பார்த்து நம்ம போடுவோம். அவங்க போடுறவங்க எப்படி போடுவாங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே அவங்க வந்து மெமரியில் வச்சுருப்பாங்க. அந்த பேட்டர்ன்ஸ்லாம் அவங்க மெமரியில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு லைன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த லைன்ஸ் அப்படின்னும் போது அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸில் நம்ம எதை ஃபாலோ பண்ணால் ஃபில்அப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ளே இருந்தால் தான் ஈஸியாக நம்மளால் மெஹந்தி வந்து போட முடியும். ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட் வந்து லைன்ஸுன்றது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸாகவும் வரும், ஸ்லாண்டிங் லைன்ஸாகவும் வரும், வெர்டிக்கலாகவும் வரும், இந்த ஸ்லீப்பிங் லைன்ஸ், அது மாதிரி நிறைய டைப்ஸில் லைன்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம பேசிக்காக எதை கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு லைன்ஸ் அப்படின்னா தின் லைன்ஸ் அண்ட் தென் வந்து திக் லைன்ஸ். மெஹந்தியில் பேசிக் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா லைன்ஸில் வந்துட்டு தின் லைன்ஸும் இருக்குது, திக் லைன்ஸும் இருக்குது. தின் லைன் அப்படின்றது நமக்கு வந்து மெலிசா நம்ம விடுற மெஹந்தியவே ரொம்ப ப்ரெஸ் பண்ணி போடாமல் லைட்டாக நம்ம வந்து ப்ரெஸ் கொடுத்தோம்னாலே நம்மளுக்கு ஜென்டிலான ஒரு லைன்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். அதை வந்துட்டு நம்ம தின் லைன்ஸுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு லைன்ஸில் திக் லைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா லைன்ஸ் நம்ம மேலே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, மெல்லிஸாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைன்ஸையே வந்துட்டு அந்த மெல்லியதாக போட்டிருக்க லைன்ஸையே டபுள் டைம் போட்டு அந்த டபுள் டைம் போட்ட லைன்ஸு சென்டருக்குள்ளே நம்ம வந்து ஃபில்லப்ஸ் பண்ண போகிறோம். அதாவது வந்து ஹென்னா ஃபில்லப்ஸ் பண்ண போகிறோம். அதுதான் வந்துட்டு திக் லைன்ஸு. நம்ம திக் லைன்ஸ்லேயே வந்துட்டு நம்ம ரெண்டையும் ஒரே முட்டா போட்டு இழுக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாலும் நமக்கு வந்து பார்க்க வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னும் போது அதுக்கு ப்ராப்பரான வே இருக்கும். அந்த ப்ராப்பரான வேவை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய ஃபினிஷிங்கிறது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் வந்துட்டு நம்ம திக் லைன்ஸ்னு சொல்கிறோம். நான் எப்படி போகிறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தின் லைன் போட்டுக்கிறோம். அதே போல் 2 தின் லைன் போட்டுக்கிறோம். அந்த 2 தின் லைனுக்கும் சென்டரில் வந்துட்டு நம்ம மெஹந்தி ஃபில்லப் பண்ணுறோம். இதுதான் வந்துட்டு திக் லைன்ஸ். இதுலேயே வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு லைன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி போடணும் எப்படி போடக்கூடாது அப்படின்றதும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். லைன்ஸ்லேயே வந்துட்டு நம்ம தேர்ட் ஒன்றா பார்க்க போகிறது வந்துட்டு வெர்டிக்கல் லைன் அப்படின்றது வந்து நம்ம செங்குத்தாக வரையக்கூடிய லைனுக்கு பேர் தான் நம்ம வந்து வெர்டிக்கல் லைனுன்னு சொல்லுவோம். அந்த வெர்டிக்கல் லைன் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபஸ்ட்டு வரைய ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ ஒரு லைன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம போடும் போதே வந்து அங்கே போய் ஸ்பாட்டில் வந்து நம்மளால் போட முடியாது. நம்ம வந்து டெமோ பழகி பார்க்க தான் வந்து நமக்கு வந்து ஈஸியாக அந்த லைன்ஸுன்றது ஸ்ட்ரைட்டாக வரும். நம்ம மேல் வாக்கிலேருந்து கீழ் வாக்கில் ஃபஸ்ட் இழுத்து பார்க்கணும். அதே போல் கீழ் வாக்கிலேருந்து மேல் வாக்கு பகுதியில் வந்து நம்ம லைன்ஸை வந்து ட்ராப் பண்ணி பார்க்கணும். அப்படி ட்ராப் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து எந்த ஆங்கிளில் அவங்க எந்த பொசிஷனில் நமக்கு கையை காட்டினாலும் நாம் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே நம்ம வந்து ட்ரா பண்ணுறதுக்கான ஒரு டேலண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ தேர்ட் ஒன்றா பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லைன். அடுத்து பார்க்க போகிறது வந்து ஸ்லாண்டிங் லைனுன்றது வந்து நமக்கு வந்து அதிகமாக இந்த பாக்ஸில் வந்துட்டு ஸ்லாண்டிங்காக பாக்ஸ் போடுவோம் பார்த்தீங்களா. ஒரு பாக்ஸிங்லேயே வந்துட்டு ஸ்ட்ரெயிட் பாக்ஸ் இருக்குது, ஸ்லாண்டிங் பாக்ஸ் இருக்குது. அந்த ஸ்லாண்டிங் பாக்ஸை ஈஸியாக வரைகிறதுக்கு வந்து இந்த ஸ்லாண்டிங் லைன்ஸ் வந்து நம்ம ரொம்பவே வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்துட்டு நம்ம லைன்ஸ்லேயே வந்துட்டு ஸ்லாண்டிங் லைன் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். லைன்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. நம்ம வந்து வெர்டிக்கல், ஹரிசாண்டல், ஸ்லாண்டிங், ஸ்லீப்பிங் அந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நிறைய டைப்ஸில் இருக்குது. இப்போ நான் பேசிக்காக நமக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுமோ அந்த லைன்ஸை வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு நான் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கேன்.
இந்த மாதிரியான ஸ்லாண்டிங் லைன்ஸ்லாம் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நம்ம செக்டு போடும்போது உள்ளே வந்து புடான்ஸ் அந்த லீவ்ஸ் டிசைன்ஸ்லாம் வரைகிறதுக்கு நிறைய ஃபில்லப்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த ஸ்லாண்டிங் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்டாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே ட்ரை பண்ண உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வரும். இதை நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் ப்ராப்பராக ஒரு பேப்பர் வச்சு ஹென்னா வச்சு இப்போ வாங்க முடியல மெஹந்தி நம்மளுக்கு மருதாணி கோன் கிடைக்கல அப்படின்னும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பென்லேயே வச்சு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரும்போது மெஹந்தி கோன் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி நம்மளால் விட முடியுதா அப்படின்றது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் டெய்லியும். இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம திக் லைனையும் தின் லைனையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இருக்க இந்த லைன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபில்லப்ஸ் போடும்போது ஒரு தின் லைன்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 தின் லைன் போட்டு அடுத்து ஒரு 2 லைன்ஸ் போட்டு அந்த தின் லைன்ஸ்லேயே சென்டரில் வந்துட்டு நம்ம மெஹந்தி ஃபில்லப் பண்ணோம் அப்படின்னா வந்து திக் லைன் ஆகிடும். இப்போ இதையே வந்து நம்ம கையில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸை வந்து கவர் பண்ணுறதுக்கான வேலை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது. இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா நாங்கள் அந்த டைமில் வந்து நம்ம எதையோ ஒரு ஃபோனையோ இல்லை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஆல்ரெடி யாராவது போட்டிருக்கோங்களே பார்த்து போடணுன்ற அவசியம் இல்லை. நம்மளுக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்மளுக்கு என்னென்னலாம் கைக்கு நம்ம மைண்டில் தோணுதோ அது எல்லாமே நம்ம கஸ்டமரோட கைக்கு நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம திக் லைன்ஸையும் தின் லைன்ஸையும் போட்டால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து திக் அண்ட் தின் லைன்ஸ். ஒன்றும் இல்லை, அது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுறதுனால அதுக்கு அதே மாதிரியே பேர் வச்சுட்டேன். மெஹந்தி போடுறதுன்றது வந்து உங்களுக்கு லைன்ஸ் வந்து பூவெல்லாம் நல்லா வரைய தெரியுது அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாகவே மெஹந்தி வந்து சிம்பிளாகவே போட்டு கற்றுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து வெர்டிக்கல் லைன்ஸையும் ஸ்லாண்டிங் லைன்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன லைன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து செக்ஸு அதாவது செக் லைன் போடுவோம் பார்த்திங்களா, கட்டமாக போடுவோம் பார்த்திங்களா, அந்த லைன்ஸை வந்து நம்ம இந்த ஸ்லாண்டிங் லைன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வெர்டிக்கல் லைன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து செக்ஸை வந்து நம்ம நிறைய போடலாம். இதை வந்து நம்ம எந்த டைமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லைன்ஸ் போட்டிங்க. லைன்ஸ் போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செயின்ஸ் போடுவோம். செயின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்லையும் இப்போ பின் வர வீடியோஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு செயின்ஸை பற்றி நான் சொல்கிறேன். அந்த லைன்ஸை போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அந்த பாக்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி செக்ஸ் போட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாகவே நம்மளுடைய கை வந்து அவங்க கஸ்டமர் கைக்கு வந்துட்டு நம்ம ஈஸியாக பிரைடோட கைங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம ஃபில்அப் பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். செக்ஸ்ன்றது வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளாகவே எப்படி நம்ம செக்ஸ் போடுறது வந்து இது ஸ்ட்ரெயிட் லைன் அது வந்துட்டு வெர்டிக்கல் லைன் ஹரிசாண்டல் லைனை யூஸ் பண்ணி எப்படி செக்ஸ் போடலாம் அப்படின்றத காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்லாண்டிங் லைன்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து செக்ஸ் போடலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து கிராஸாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைன்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஈவனாக போட்டுட்டு வரணும். நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து மெஷர்மெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா அதே மெஷர்மெண்ட்டில் போடணும். கொஞ்சம் மாற்றி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அன்ஈவனாக வர மாதிரி இருக்கும். இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ சென்டரில் போட்டிருக்கிறது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த மாதிரி போடாமல் ஒரே லைனாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து லுக் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக வரும். அதே போல் தான் ஸ்ட்ரெயிட் லைன் அந்த வந்து ஸ்டாண்டிங் லைனை வந்து நம்ம மாற்றி நம்மளுக்கு எப்படி நம்மளால் வந்து ஒரு க்ரியேட் பண்ணி க்ரியேட்டிவாக நம்மளோட இனோவேஷனோட காட்ட முடியும் அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ப்ரொஃபஷனலை வந்து நம்ம தனியாகவே தெரியும். அதாவது உருவாக்குறோம் அப்படின்றத வந்து நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணுறது தான். நம்மளுடைய நாலேஜை வளர்த்துக்கிறதும் சரி, புதுசாக நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கில் வந்து எவ்வளோ இனோவேட்டிவாக இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான், நம்ம ஒர்க்கை பொறுத்து தான் நம்மளே வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளை எப்பயுமே வந்து ஒரு இப்போ பியூட்டிஷியன் கிளாஸ் கற்றுருக்கீங்க அப்படின்னா அதோட நிறுத்திக்காமல் அடிஷ்னலாக மெஹந்தி தெரிஞ்சாலும் அதுலேயும் நம்ம வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணலாம்ல. ஸோ நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் மெஹந்தி கிளாஸுன்றது. நம்மளுக்கு லைன்ஸ் ஃபஸ்ட்டு டே 1 வந்து எப்படி லைன்ஸில் வச்சு நம்ம என்னென்ன லைன்ஸ் டைப்ஸ் இருக்குது, லைன்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி க்ரியேட்டிவிட்டியாக நம்ம செக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். இதை மறக்காமல் நீங்கள் நோட்ஸ் எடுத்து டெலகிராம் பேஜில் எனக்கு மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு ஒரு குரூப் இருக்கும், அதில் வந்துட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் நேம் எழுதி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுடைய நேம்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வந்து டே 1 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே 2 கிளாஸில் சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அமராவதி ஜீவித்குமார். பை ஃப்ரெண்ட்ஸ்.